அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியதற்கு எரிபொருள் ஸ்விட்ச் கட் ஆஃப் செய்யப்பட்டதே முக்கிய காரணமாக முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் ஸ்விட்ச் என்பது என்ன? விமானிகள் தற்செயலாக கட் ஆஃப் செய்திருக்க வாய்ப்புள்ளதா? விமானத்துறை நிபுணர்கள் சொல்வதென்ன? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சரியாக பிற்பகல் 1:38:42 அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி AI-171 ஏர் இந்தியா விமானம் வானில் எழும்பிய நேரத்தில் அதிகபட்சமாக 180 knots வேகத்தை எட்டியதாக AAIP-யின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை தெரிவித்துள்ளது. அதன் பிறகு உடனடியாக என்ஜின் 1 மற்றும் என்ஜின் 2 ஆகியவற்றின் எரிபொருள் ஸ்விட்சுகள் ஒரே ஒரு நொடி இடைவெளியில் ரன் என்கிற நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு சென்றன. உடனே ஒரு விமானி இதை ஏன் துண்டித்தீர்கள் என்று கேட்க, மற்றொரு விமானி தான் அவ்வாறு செய்யவில்லை என பதிலளிப்பதும் காக்பிட் ரெக்கார்டரில் பதிவானதாக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 நொடிகள் கழித்து விமானி விமானத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றும் இயலாமல் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எரிபொருள் ஸ்விட்ச் என்பவை விமானத்தின் என்ஜினுக்கு எரிபொருள் செல்வதை கட்டுப்படுத்தும் முக்கியமான ஸ்விட்சுகள். ஒரு விமானம் தரையில் நிற்கும் போது அதன் என்ஜின்களை தொடங்கவோ நிறுத்தவோ அல்லது பறக்கும் போது என்ஜின் செயலிழந்து போனால் அதை நிறுத்த அல்லது ரீஸ்டார்ட் செய்யவோ எரிபொருள் ஸ்விட்ச் பயன்படுத்தப்படும் என்கின்றனர் நிபுணர்கள். இந்த எரிபொருள் ஸ்விட்சை விமானி தற்செயலாக அல்லது தெரியாமல் அணைத்து என்ஜினுக்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்த முடியாது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்சுக்கு தனி வயரிங் மற்றும் மின்சாரம் உள்ளதாகவும் இதை கட்டுப்படுத்த எரிபொருள் வால்வு ஒன்று உள்ளதாகவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே எரிபொருள் ஸ்விட்சுகளை தவறுதலாக அணைத்துவிடும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை என்றும் நிபுணர்களால் கூறப்படுகிறது. விபத்துக்குள்ளான போயிங் 787 விமானத்தில் 2 எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்சுகள் உண்டு. இரண்டும் GE என்ஜின்களுடன் இணைக்கப்பட்டவை. அவை காக்பிட் எனப்படும் விமானிகள் அறையில் விமானத்தை நகர்த்த பயன்படுத்தும் த்ரஸ்ட் லிவருக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கட் ஆஃப் ஸ்விட்ச் நியூட்ரல் நிலையில் இருக்கும் வகையில் ஸ்பிரிங் லோட் செய்யப்பட்டு இருக்கும் என்றும் அது தற்செயலாக நகருவதை தடுக்க கார்க் பிராக்கெட் உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ள வல்லுநர்கள் விமானி லாக் ஒன்றை முதலில் மேலே திருப்பிய பிறகே இந்த ஸ்விட்சை கட் ஆஃப் அல்லது ஆன் செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். பொதுவாக தீப்பிடித்தல் போன்ற அவசர காலத்தில்தான் கட் ஆஃப் ஸ்விட்ச் இயக்கப்படும் என்றும் விமானம் இயல்பாக பறந்து கொண்டிருக்கும் போது கட் ஆஃப் செய்யப்படாது என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இத்தனை பாதுகாப்பு அம்சங்களுடன் உள்ள கட் ஆஃப் ஸ்விட்ச் எப்படி ஆஃப் ஆனது என்பது பற்றி AAIP தொடர்ந்து விசாரணை நடத்தும் போதுதான் தெரியவரும் என்பதை விமானத்துறை வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.